ஹலோங்க. இன்னைக்கு நம்ம தேங்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். பிரேக்கப். ஸோ ஒன் ஷாட்டோட பேர கேட்டாலே உங்களுக்கு தெரியும் என்ன கான்செப்ட்ல அது போகுதுன்னு. ஸோ இந்த ஒன் ஷாட்டோட ஹீரோ வந்து நம்ம தேங் தான். ஸோ ஹீரோயின் வந்து நீங்க தான். வான் யுவர் நேம். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஒன் ஷாட். ஸோ இப்போது வான் வந்து டேட்டிங்காக வந்திருக்கா. வேறு யார் கூடயும் இல்லை, தேங் கூட தான். பட் இன்னும் தேங் வரல. அவள் மட்டும் தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவள் ஃப்ரெண்டு போல். ஸோ அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து ஹே வான், அ, நியா, நீ இங்கே என்ன? ஆ, நான் வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கூட இங்கே டேட்டிங்க்கு வந்தேன். நீ என்ன தனியாக உட்காந்துட்ருக்க? யாருக்கா வெயிட் பண்ணிகிட்ருக்க? உன் பாய் ஃப்ரெண்ட்க்கா? ஆமாம். தேங்கா? ம், தேங்க்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ வான், நீ இன்னுமா அந்த தேங்கை வெளில? ச்சே, எப்படி தான் ஸ்கூல்லேருந்து 2 பேரும் இவ்வளோ தூரம் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோப்பா. என்னால் முடியல. ஓ, 4வது வரைக்கும் 4 பாய் ஃப்ரெண்ட்ஸை மாற்றிட்டேன். ஆனால் நீ 12th படிக்கிறதுலேருந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க. அந்த தேங் தனி பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்படி இருந்தும் இன்னுமா நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க? உங்கள் 2 பேரை பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்குது. ஆனால் இப்போ உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ச்சே, தேங்க இல்லாமல் தனியாக நின்றுட்டுருக்க. பார்த்து வான், இப்படியே தனியாக விட்டுட்டு போயிட போகிறான் அப்படின்ட்டு செம்மையாக வெறுப்பேற்றிட்டு போகிறா. அது மட்டும் இல்லாமல் என் பாய் ஃப்ரெண்ட்லாம் என்னை பிக்கப் பண்ணிட்டு வந்தான். என்னை வெயிட் பண்ணலாம் விட மாட்டான் அப்படின்னு சீன் வேறு போட்டு போகுது. வானுக்கு அப்படியே செம்ம காண்டாகுது. அப்படியே முடியலை அவளால். அப்படியே வெயிட் பண்ணுறா. ஷாப்பை க்ளோஸ் பண்ணுற டைமே வந்துடுச்சு. இன்னும் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. தேங்க் அப்போ அனுப்பின மெசேஜ், எப்போ வருவேன், நான் வந்துட்டேன். இன்னும் அவன் பார்க்க கூட இல்லை. அப்படியே வானுக்கெலாம் அவ்வளோ விருப்பாகுது. இதில் வெயிட்டர் வேறு வந்து, ஏம்மா நானும் பார்த்துட்ருக்கேன், நீயும் சாயங்காலத்துலேருந்து உட்காந்துட்ருக்க. ஷாப் க்ளோஸ் பண்ணுற டைமே வந்துடுச்சு. இன்னும் என் ஆள் வருவான் நீ உட்காந்துட்டு தான் இருக்கேன். உன் ஆள் வந்த மாதிரியே இல்லை. உனக்கு ஃபஸ்ட்டு ஆள் இருக்கா இல்லையா? எல்லாம் சும்மா டைம் பாஸ் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கியா? ஒழுங்கா எந்திச்சு போம்மா. சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு டேபிள் ஃப்ரீயாக இருந்தாவது 4 கஸ்டமர் வந்திருப்பானுங்க. இது வந்து உட்காந்துக்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டா அப்படின்ட்டு செம்மையாக திட்டி விட்றாங்க. வானுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படியே அழுதுகிட்டே ரோட்டில் வரான். மழை வேறு பெய்யுது. இது வேறையா அப்படின்ட்டு இருக்கு அவளுக்கு. ஸோ அதே மழையில் அப்படியே நடந்து வரா. பிக்கப் கூட யாரும் வரல. பாட்டுக்கு நடந்தே வீடு வரைக்கும் வந்துட்டா. ஸோ வீடு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் வானுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாயிடுச்சு. ஒரு மாதிரி ப்ரெஷர் வேறு அதிகமாகுது. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டா. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த மழையில் நனைஞ்சதால் அவளுக்கு ஒரு மாதிரி கோல்டு மாதிரி வந்துடுச்சு. இருந்தாலும் இப்போயே தேங்கை பற்றி தான் திங்க் பண்ணுறா. எங்கே தான் போனான் அப்படின்னு நேராக தேங்க்கு தான் கால் பண்ணுறா. ஸோ அவன் கால் அட்டன் பண்ணல. ஸோ அவன் அட்டன் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அவனோட ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணி, ஹலோ, ஹலோ, யார்? தேங் இருக்காரா? வீசாரா மேம்? ஆமாம். நீங்கள் யார்? நான் வான். மேம் நீங்களா? சார் இல்லையே மேம். சார் அப்போதே 4 o'clock கிளம்பி போயிட்டாரே. கிளம்பி போயிட்டானா? யார் கூட? அவரோட அசிஸ்டண்ட் கூட தான் போனார். யார்? லூஃபே கூடவா போனா? லூஃபே மேமும் சார் தான் கிளம்பி போனாங்க மேம். ஓகே, தேங்க்யூ, ஃபோனை வைங்க அப்படின்ட்டு காலை கட் பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் தேங்க் கால் பண்ணுறா. அட்டன் பண்ணுறது லூஃபே தான். ஸோ அட்டன் பண்ணி, ஹலோ, யார்? நீ யார்? ஓ வான், நீயா? நான் தான் தெரியுதுல்ல. தேங்குங்க. தேங் ரெஸ்ட் ரூமில் இருக்கான். என்னது, ரெஸ்ட் ரூமில் இருக்கானா? ஆமாம், குளிக்க போயிருக்கான். நீ என்ன சொல்கிற? ஆமாம், நீ வேணா இந்த ஹோட்டலுக்கு வா அப்படின்ட்டு ஹோட்டல் அட்ரஸ்லாம் அனுப்பிவிட்றா. அப்படியே வானுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன இவ சொல்கிறா அப்படின்ட்டு அவன் அனுப்பிவிட்ட அட்ரஸ்க்கு அந்த மலையோடு அப்படியே கிளம்பி வரா. வானுக்கு ஒரு மாதிரி கோல்டு வேறு பிடிச்சிருக்கும். அப்படியே தும்மிட்டே தான் வந்து காலிங் பெல் ரிங் பண்ணுறா. பார்த்தா அந்த லூஃபே தான் கதவை திறக்கிறா. அதுவும் ஒரு மாதிரி டவலை மட்டும் கட்டிகிட்ருக்கா. அப்படியே வானுக்குலாம் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே அவளை பார்த்துட்டு உள்ளே எட்டி பார்த்தா தேங்க அப்படியே அங்கே ஷர்ட் போட்டுட்ருக்கான். வானுக்கு அவ்வளோதான் மனசே உடஞ்சிருச்சு. அப்படியே அவனை ஒரு மாதிரி நின்று பார்த்துட்ருக்க. அப்போ தேங்க் திரும்பி பார்த்து, ஏய் நீங்கள் ரெடி பண்ணுற அப்படின்ட்டு கேட்குறான். என்ன கேட்டா? நீங்கள் ரெடி பண்ணுற? நீங்கள் என்னடா பண்ணுற? நீங்கள் என்ன பண்ணுற? இன்றைக்கி நம்ம டேட்டிங் போகிறோன்னு தெரியும்ல. எப்போ வர சொன்ன உன்னை? மெசேஜை பார்த்தியா? இல்லை எத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கா, அதை பார்த்தியா? இல்லைடி, மீட்டிங்கில் இருந்தேன். இது ரூமில் தான் உனக்கு மீட்டிங்கும்.
அப்படின்ட்டு பெட்டை பார்க்குறா. நல்லாவே கசங்கியிருக்கு. ஸோ எனக்கு புரியுது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. அப்படியே தேங்கை பார்த்து எதுவுமே சொல்லாமல், போதும் இதோட என்னால் முடியல. லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் ஏன்னா அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டேன், அவ்வளோ நம்ம ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் போக 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 நான் உனக்கு பிடிக்காம போயிட்டேன்ல, நான் சலிச்சு போயிட்டேன்ல உனக்கு. ஏய் இப்போ எதுக்கு பயிர் மாதிரி பேசிகிட்டு இருக்க? என்ன என்னை பார்த்தா தப்பாக நினைக்கிறியா? இவ கூட நான் இங்கே இருக்கேன்னு தப்பாக நினைக்கிறா தானே? ஆமாம், எந்த பொண்ணாக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பா. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். என்னப்போ தப்பு? இப்போ என் மேலே நம்பிக்கை இல்லையாடி? சத்தியமாக இல்லை தேவம், சத்தியமாக உன் மேலே இப்போ நம்பிக்கையே இல்லை. ஆமாண்டி, ஆமாம். லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்று பிடிச்சது, உனக்கு என்ன பிடிச்சது. போக போக போர் அடிச்சிச்சு, என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்குறான். வாயில் வந்துருச்சுல, இதுக்கு மேலே உங்ககிட்ட என்ன பேசிட்டு அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். என்ன என்ன சொன்ன நீ? என்னடி சொன்ன? திருப்பி சொல்லு. திருப்பி சொல்லுவேன். என்ன திருப்பி சொல்லணும்? நல்லா சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. பிரேக்கப் பண்ணிக்கலான்னு. அவ்வளோதான், முடிச்சுக்கலாம், இதோடு முடிச்சுக்கலாம். இனிமேல் நீ யாரும் நான் யாரும் அப்படின்ட்டு அப்பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டா. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகிறா. அவனுக்கு தெரியுது அவன் மூஞ்ச பார்த்தாலே. ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்குது, அவளுக்கு கோல்டு தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அவன் பாட்டுக்கு சட்டையை தான் மாட்டிகிட்டு இருக்கா. அவள் பாட்டுக்கு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டா. இவன் பின்னாடி சமாதானப்படுத்துகிற வருவான் அப்படின்ட்டு வானும் திரும்பி 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 10 வாட்டிக்கு மேலே பார்த்துருப்பா. ஆனால் வர மாதிரியே அவளுக்கு தெரியல. இது வேறு கூட கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்கா. தேங்க் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு சட்டையை போட்டுட்ருக்கான். அந்த லூஃபேக்கில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தேவ் என்ன நீ பாட்டுக்கு அவகிட்ட கத்துனா, அவளும் வந்து கத்துனா, அவள் பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டா. அப்போனா உனக்கு என்ன என்னை பிடிச்சிருக்கா? அதான் நீ ஓன்கிட்ட பிரேக்கப் பண்ணியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சு ஹாப்பியாக கேட்க, தேங்க் அப்படியே அவளை ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு, இல்லை என்ன சொன்ன? இல்லை நீ பாட்டுக்கு நீங்கள் வந்ததும் நம்மளை பார்த்து தப்பாக நினச்சா. ஆனால் நீ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே கொடுக்கல. நம்ம ஆக்சுவலாக மழையில் நினச்சிட்டோம் மீட்டிங் போயிட்டு வந்து. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இங்கே ஹோட்டல் புக் பண்ணி இது பண்ணோம். ஆனால் நீ ஏன் அதை வாங்கிக்கிட்ட சொல்லவே இல்லை? அவள் வந்து இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தோம் தப்பாக நினச்சிட்டு போயிட்டா. பிரேக்கப்பும் பண்ணிட்டா. பட் எதுவுமே சொல்லு. அப்போனா இதுக்கான ரீசன் உனக்கு என்னை பிடிச்சிருக்கு அதான் என்ன அப்படின்ட்டு அவள் ஓப்பனாகவே கேட்டா. அதுக்கு தேங்க அப்படியே பார்த்துட்டு, வாயினி இப்படி இங்கே வந்தா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் குளிக்க போன கேப்பில் அவள் கால் பண்ணியிருந்திருப்பா, அட்டன் பண்ணி நீ சொல்லியிருந்திருப்ப, அவங்க கிளம்பி வந்திருப்பா. அவள் பார்த்து இதெல்லாம் தப்பாக நினைக்கிறோம், பிரேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உன் ஐடியா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு ஒன்றும் நான் கூமுட்டில்ல லூஃபே. நம்ம ஒன்றா தான் காலேஜ் படித்தோம். உனக்கு காலேஜ் டேஸ்லேருந்தே என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் நான் வானை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நீ என்ன பிளான் பண்ணான்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் நான் இது பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. என்ன சொன்னேன்? நான் உன்னை லவ் பண்ணுறேன் நினப்பு தான். நான் இந்த நிமிஷத்துலேருந்து உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். வெளில போயிடு. என்ன என்ன வேலையை விட்டு போன்னு சொன்னேன், அதான் தூக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன? போ வெளில போ. அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அவள் பிரேக்கப் இதோட எத்தனை பிரேக்கப் பண்ணியிருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் கரெக்டாக ஜங்குக்கு வந்து மச்சான் ட்ரெஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறான். அங்கே லூஃபே இருக்கிறத பார்த்ததும், இன்னும் நீ போகலையா அப்படின்னு பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவனும் எல்லாத்தையும் கேட்டிருப்பான். ஸோ அதனால் கேட்குறான். உடனே தேங் வந்து, நானும் அதான் சொல்கிறேன், போக மாட்டேங்கிறான். சரிடா மச்சான், வான் அப்படியே அழுதுகிட்டே போனால் பார்க்க வர பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். பாவண்டா, உனக்காண்டி அந்த ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணா தெரியுமா? எனக்கு நீ தான் சொன்னான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாளா? ஆமாண்டா, நீ அந்த பிள்ளைய வர வர கண்டுக்கவே மாட்டேங்கிற. பின்ன அந்த பிள்ளை வெயிட் பண்ணாமல் என்ன பண்ணுவா? பாவம், இப்போ பிரேக்கப் வேறு பண்ணிட்டு போயிட்டா. நீ தனியாக கிடந்து சாவ, அப்போ தான் உனக்கு புரியும். யார் சொன்னா அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போனான்னு? அவள் தான் என்ன பிரேக்கப்னு சொல்லிட்டு போனான். நான் பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. ஃபர்ஸ்ட் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணது நான் தான். அதுக்கப்புறம் தான் அவன் எனக்கு மடங்கினான். ஸோ அவன் மட்டும் பிரேக்கப்னு சொல்லிட்டு போனால் பிரேக்கப் ஆயிடாது, நானும் சொல்லணும். அப்போ நீ பிரேக்கப் பண்ணலையே மச்சான்? அவளை எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும்டா. விட்றா மச்சான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ்ஸை வாங்கி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இங்கே லூஃபே கடந்து கத்திட்டுருக்கா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிளான் போட்டேன், ஆனால் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு.
அப்படியா? என்ன பிளான் போட்ட? அப்படின்ட்டு ஜங்குக்கும் கேட்குறான். ஆக்சுவலா வான் ஏன் இப்போ பிரேக்கப் பண்ணான்னா, இவங்க இதுக்கு மட்டும் இல்ல, வாரம் வாரம் சண்டே வந்து இவங்க டேட்டிங் போலான்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஸ்கூல் டேஸ்லேருந்து இத பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. காலேஜ் வரைக்கும் ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த காலேஜ் கிராஜுவேஷன் முடிச்ச இந்த 2 இயர்ஸில இவங்க சுத்தமா டேட்டிங் அந்த அளவுக்கு பண்ணல. ஒரு 2, 3 வேணா பண்ணியிருப்பாங்க. மத்தது எல்லாமே தேங் வந்து ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிருவான். ஏன்னா, தேங்கோட அசிஸ்டன்ட் வந்து யாரு? லூஃபே. ஸோ அவ தான் வேணுக்குன்னே அவங்க டேட்டிங் பண்ற அன்னைக்கு இவன் வான அவாய்ட் பண்ணுற மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்லாம் ஹையர் பண்ணியிருந்திருப்பா. தேங்குமே பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருந்திருப்பான். ஸோ வான் வந்து இந்த மாரி தனியா சோலோவா தான் ரெஸ்டாரண்ட்டு, பீச்சு எங்கே போகிறோன்னு பிளான் பண்ணாங்களோ அங்கே தனியா உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஸோ இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணது லூஃபே தான். ஒரு 2 வருஷமா இது தொடர்ந்து நடக்கிறதால தான் வாயினும் ஒரு கட்டத்தில் போஸ்ட் ஆகி பிரேக்கப் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டா. அது தேக்குமே இப்போ தான் புரிஞ்சிருக்கும். அதுவும் இந்த நைட்டு வந்து ஏன் இந்த லூஃபே இந்த பிளான் போட்டு இவளை வர சொன்னான் அப்படிங்கிறத அவன் இப்போ தான் யோசிச்சுருந்துருப்பான். அவனுக்கே இப்போ தான் புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் அங்கேருந்து கிளம்பி போயிருந்திருப்பான். இதெல்லாம் லூஃபே சொல்லிட்டு, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இந்த பிளான் நான் போட்டேன். ஆனா ஆனா இவங்கள என்ன பிரிக்கவே முடியல அப்படின்ட்டு அவ கத்திட்டு இருக்கும்போது ஜங்குக் சிரிச்சுட்டே, அவங்க என்ன இன்னைக்கு நேத்தா லவ் பண்ணிட்டு இருக்காங்க? 7 வருஷமா? 7 வருஷம். 7 வருஷமா லவ் பண்றாங்க. நீ நினைக்கிற மாரி அவங்கள அசால்ட்டா பிரிச்சிட முடியாது. அதுவும் தேங்கிட்டேருந்து வாயின புடிங்கிடலாம் நீ நினச்சேன்னு வச்சுக்கோயேன். நீ தான் நீ தான் முட்டாள். நிச்சயமா பிரிக்க முடியாது. வாயினையும் சரி, தேங்கும் சரி பிரிக்கவே முடியாது. வாயின் வாயால வேணா பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். தேங்க் போய் சாரின்னு கேட்டால் அடுத்த செகண்ட் அவ்வளோதான் கடி பிடிச்சி சுற்றுவா. ஸ்கூல் டேஸ்லேருந்து இவங்க எத்தனை வாட்டி பிரேக்கப் பண்ணியிருக்காங்க, எத்தனை வாட்டி பேச்சப் ஆயிருக்காங்க. நாங்கள் எத்தனை பார்த்துருக்கோம். வந்துட்டா பெருசா போ அப்படின்ட்டு அவன் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டான். இங்கே தேங்குமே நேராக வானோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். வானும் வீட்டில் உட்காந்து ட்ரெஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் உட்காந்து அழுதுட்டுருக்கா. அப்போது யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. வாயன் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா தேங் நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்ததும் அப்படியே டக்குன்னு கதவை போட்டலான்னு போனான். அப்படியே அவன் கதவை பிடிச்சிட்டு இருக்கான். அவன் எனக்கு ஒரு இதில் சின்ன சந்தோஷம் வருது. பரவாயில்லையே வந்திருக்கானே அப்படின்னு. இருந்தாலும் அப்படி கதவை பிடிச்சிட்டு இருக்கும்போது தேங் ஒரு இப்போ இடிதான் இடிச்சிட்டான். பாட்டுக்கு உள்ளே வந்துட்டு அவளை பார்த்து, என்ன என்னை துரத்திடுவியோ? வீட்டுக்குள்ள விட மாட்டியோ? அதான் உனக்கு எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுல, அப்புறத்துக்கு இங்கே வந்து என்னை தொலை பண்ணிட்டு இருக்க? நீ போயா இல்லை நான் போலீஸ் கால் பண்ணுவா? ஓ மேடம், போலீஸ் கால் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டிங்களா? இந்தாடி ஃபோனு, கால் பண்ணு பார்ப்போம். இங்கே பாரு தேவம், விளையாடாத, நான் பண்ணிடுவேன். அதான் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைல, அப்புறம் என் வீட்டுக்கு வந்த? ஒழுங்கா வெளியில் போ. போக மாட்டேன். அதான் நான் பிரேக்கப் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நீ தானடி பிரேக்கப் பண்ணிட்டு போனேன், நான் ஒன்றும் பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லலையே. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ட்டேன்ல. அதான் நானும் சொல்கிறேன்ல, நீ தானே சொன்ன, நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே. எனக்கு நீ வேணும். நான் எதுக்கு உனக்கு வேணும்? அதுவும் அசிஸ்டன்ட் லூஃபே இருக்காளே, அவ கூட போ. ஏய், என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசாத. அவள் வேணுக்குன்னே இப்படி பண்ணியிருக்கா. அவளுக்கு காலேஜ் டேஸ்லேருந்தே என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒரு நல்லா தெரியும்ல. அவள் எல்லாத்தையும் பிளான் போட்டு தாண்டி பண்ணியிருக்க நம்ம பிரியணும். நீ என்ன லூசுத்தனமாக அதை நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஆக்சுவலாக இது தோணி இருக்கும். பட் இப்போ தேங்கே சொல்லும் போது அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்க்கும்போது, சாரிடி, சாரி, மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிரு. என்ன காலை விழுகணுமா? ஆமாம் விழுகணும், விழு. சரிடி விழுகிற அப்படின்ட்டு கீழே விழுக போகிறான். உடனே ஓயனை அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டா. ஓயமே சாரி தேங்குமே, கட்டி பிடிச்சிருக்க. சரி இப்போ தான் நான் குளிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஈரத்தோடு எனக்கு பிடிக்கிற பற்றியா வாயன்? அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது, தள்ளிக்கோ. அப்போ நான் பிடிக்கக்கூடாது, அப்போ பிரேக்கப் தான் போ. ஏ சரி, ஆனால் அவனா பிரேக்கப்புன்ட்டு அப்படி சப்பை நிறைஞ்சிருவண்டி. நல்லா முருந்துருவியா? சொல்லு, நான் எல்லாம் முருந்துருவியா? முடியாது. அப்புறம் என்ன விளக்கணைக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போனேன்? இதோ திருப்பி வந்தில்ல எனக்காண்டி, அந்த மாதிரி வருவேன்ற ஒரு ஆசையில் தான் பிரேக்கப் பண்ணிட்டு போனேன் அப்படின்றா. அவனுமே நல்லா பிளான் போட்டு தாண்டி பண்ணுறேன். என்னை வெயிட் பண்ண வச்சில. நான் அந்த வெயிட்டர் எவ்வளோ திட்டினா தெரியுமா? திட்டினானா உன்னையா? ஆமாம், எப்படி திட்டினா தெரியுமா? பாலான்னு ஒன்று விடலை. ஏன்னா தப்பு என் மேலே இல்லை, நீ வரல. ஓ சரி 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 வா, உனக்கு ஃபீவர் அடிக்குது, ஃபீவர் சரி பண்ணி விட்றேன். நீ என்ன டாக்டரா சரி பண்ணி விட்றதுக்கு? இப்போதைக்கு நான் உனக்கு டாக்டர் தான். புரியலையே. ஐ லவ் யூ. கேட்கலையா? ஐ லவ் யூன்னு சொன்னேன். லவ் யூ டூ. கேட்கல. லவ் யூ டூ.
ம். இது போதும் அப்டின்ட்டு. அவன் அப்படியே மறுபடியும் வான கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வானமே என்னடா பண்ற? அப்படின்னு கேட்குறான். என்ன பண்றேன்? அதான் சொன்னனே, உனக்கு கோல்ட சரி பண்றேன்னு. அதான் சரி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு, அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறான் வானமே. அ ம் நீ இப்ப தான் ஏதோ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தேன்னு சொன்ன. நான் ஈரமா இருக்கேன்னு, இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொன்னியே. அப்ப இப்படியே தான் இருக்க போறியா? பரவால்ல. இப்ப எனக்கு நல்லாயிருக்கும். இரிட்டேட்டிங்கா இருக்காது அப்படின்னு. அவன் மறுபடியும் வான புடிச்சு கிஸ் பண்ண, வானுமே அப்படியே தேங்கோட டைய புடிச்சு கிஸ் பண்றா. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டே அந்த சோஃபா மேல விழுகுறாங்க. ஸோ இதோட இந்த குட்டி ஒன் ஷாட் தான். ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ். உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.